கொடைக்கானல் மலைகளின் இளவரசி சர்வதேச சுற்றுலாத்தலம். இந்த கொடைக்கானலில் வந்து 6 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் கொடைக்கானலோட மொத்த பரப்பளவு இருக்குது. மக்கள் வந்து அதில் தான் குடியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆனந்தகிரி 1லேருந்து 7வது தெரு வரையிலும் நாய்களுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா பாம்பாரபுரம், நாயுடுபுரம், ஏரிச்சாலையை சுற்றி இரவு நேரத்தில் நாய்களுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. வாக்கிங் போகிறவங்களையும் கடிச்சிருக்கு. நவம்பர் மாதம் மட்டும் 72 பேரை வந்து நாய் கடிச்சிருக்கு, தெருநாய்கள் கடிச்சிருக்கு. இப்போ டிசம்பர் தொடங்கி இன்றைக்கி 3ஆம் தேதி ஆகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 12-14 பேரை கடிச்சிருக்கு. இதில் நேற்று முன்தினம் வந்து ஒரு சிறுவனை 14 வயது சிறுவனை கடித்து மிக பயங்கரமான காயங்களோட தேனி அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் கர்ப்பிணி பெண்களை கடிபட்டு அவங்களாம் சொல்ல முடியாத துயரத்துக்கு வந்து ஆளாகியிருக்காங்க. பல தடவை மக்களோட எச்சரித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இந்த திருநாய்களை கட்டுப்படுத்துவது சம்பந்தமாக. நேற்று வந்து மரியாதைக்குரிய கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லத்துறை அவர்களிடம் வந்து இது சம்பந்தம் நாய்களை கட்டுப்படுத்துங்க, இல்லை என்றால் மக்களுடன் சேர்ந்து, அதாவது அந்த கடி வாங்கி பாதிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருந்தோம். இன்று வந்து அதற்கான அவசர ஆலோசனை முகாம் நடத்தி உடனடியாக தெருநாய்களை கட்டுப்படுத்தி ஆபத்தான நாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்பந்தமான மீட்டிங்கு இன்றைக்கி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது தவறும் பட்சத்தில் பொதுமக்களுடன் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி தெருநாய்களை அப்புறப்படுத்தி மக்களை காக்கக்கூடிய செயலில் ஈடுபடுவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.